நமது மாதா தொலைக்காட்சி சேலம் மறைமாவட்ட மூவேந்தர் அர்ப்பணை நிலையம் மற்றும் சேலம் நெத்திமேடு ஜெயராணி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பெருமையுடன் வழங்கும் பொங்கட்டும் புதுவாழ்வு. அன்பான நேயர்களே, நம்ம அழகா ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்துருக்கிறோம். தமிழர் மரபுப்படி அவர்களுக்கு நம்ம எல்லா விதமான மரியாதை செலுத்திட்டோம். இப்போ அடுத்ததா இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பம். வந்திருப்பவர்களை வரவேற்க வாழ்த்த அன்போடு இப்பொழுது நம்முடைய கல்லூரியினுடைய துணை முதல்வர் அவர்களை அன்போடு அழைப்போம். அதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிற நமது மாதா தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சியின் பொது மேலாளர் அருட்தந்தை வீமா ஜோ அடைக்கலராஜ் அவர்களை ஒரு பெரிய கைத்தட்டலோடு வரவேற்போமா? வெல்கம் ஃபாதர். எஸ். இப்பொழுது நமது கல்லூரியினுடைய துணை முதல்வர் அருட்சகோதரியிடம். ஜெயராணி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பொங்கல் திருவிழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் அருள் சகோதரி இசபெல், ஜெயராணி மகளிர் மேல்நிலைப் பள்ளி இல்ல தலைமை சகோதரி அருள் சகோதரி தமாசின் மேரி, அருள் சகோதரி மெல்டிந்தா மரியதாஸ், ஜெயராணி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் எமது கல்லூரியின் செயலர் அருள் சகோதரி பர்னபாஸ், எமது கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சுகந்தி மற்றும் மாதா தொலைக்காட்சியின் மேலாளராக விளங்கும் அருள்பணி மரிய ஜோசப் அடைக்கலராஜ், உங்கள் அனைவரையும் எமது கல்லூரியின் பொங்கல் திருவிழா நல்வாழ்விற்கு வருக வருக என்று மன மகிழ்ச்சியுடன் இருக்கரம் கூப்பி அனைவரையும் வரவேற்கிறேன். அனைவருக்கும் எனது கனிவான வணக்கம். விலங்கொடு மக்கள் அனையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் என்று கற்றோரின் பெருமையை திறம்பட எடுத்துரைத்துள்ளார் சென்னா புலவர் திருவள்ளுவர். அது மட்டுமா, இக்காலத்தில் வாழ்ந்த பாரதியாரும் கற்றதின் மிக்கதோர் செல்வம் இல்லையே, கேளடி கண்மணி நீயந்தன் சொல்லையே என்று கல்வியின் சிறப்பை எடுத்து கூறியுள்ளார். அவ்வகையில் சிறந்த சான்றோர்கள் பாராட்டக்கூடிய கல்வி செல்வத்தை அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக ஏழை எளிய பெண் பிள்ளைகளுக்கெனவே உருவாக்கப்பட்டது எமது ஜெயராணி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. 2019ஆம் ஆண்டில் தூய இதை அன்னையின் பிரான்சிஸ்குவின் கண்ணீர் சபையினரால் உருவாக்கப்பட்ட இக்கல்லூரி இனிதே சிறந்து விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் சிறந்த தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய ஆய்வகமும் நூலக வசதியும் இக்கல்லூரியில் இடம்பெற்றுள்ளன. தொழில் சார்ந்த வேலை வாய்ப்புகள் பெற்றுத்தரக்கூடிய கல்லூரியாகவும் இக்கல்லூரி திகழ்கிறது. மேலும் அரசு வாய்ப்புகளுக்குரிய பயிற்சிகளும் இக்கல்லூரியில் அளிக்கப்படுகின்றன. ரோபோட்டிக், விமான படிப்பு சார்ந்த துறை சார்ந்த படிப்புகள் உரிய பயிற்சிகள் இக்கல்லூரியில் வழங்கப்படுகின்றன. மேலும் சிறந்த பெண் ஆளுமைகளை உருவாக்கக்கூடிய இக்கல்லூரியில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை சிறப்பிக்கும் பொருட்டு கலை பண்பாட்டு விழாக்கள் நடத்தப்படுகின்றன. இவ்விழாக்களை நடத்துவதற்கு உறுதுணையாக விளங்கும் மாதா தொலைக்காட்சியின் இயக்குனர் அருட்தந்தை டேவிட் அவர்களையும், மேலும் மேலாண்மை மற்றும் தயாரிப்பாளராக விளங்கக்கூடிய அருட்பணி மரிய ஜோசப் அடைக்கலராஜ் அவர்களுக்கும் எமது கல்லூரியின் சார்பாக மற்றும் குழுவினர் அனைவருக்கும் எமது கல்லூரியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மூவேந்தர் கலை தொடர்பு நிலையத்தின் இயக்குனர் அருட்தந்தை கோபி அவர்களையும் உதவி இயக்குனர் அருட்தந்தை கிஷோர் அவர்களையும் இக்கல்லூரியின் சார்பாக இனிதே வரவேற்கின்றேன். மேலும் தூய இதய அன்னையின் குழுமத்தில் பங்கு பெற்றிருக்கும் அருட்சகோதரிகள் அனைவருக்கும் எமது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பான நேயர்களே, மிக சிறப்பான முறையில் இந்த வரவேற்பு நிகழ்வு நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். பலதரப்பட்ட பல வகையான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கு. நம்ம அன்பான தங்கைகள் மிக அழகாக நேர்த்தியாக மிக சிரமப்பட்டு நிறைய நாட்கள் பயிற்சி எடுத்து உங்களை மகிழ்விக்க காத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? தித்திக்கும் இந்த பொங்கல் திருநாளில் கரும்போடு சேர்ந்து இன்னும் நிறைய ஒரு மகிழ்ச்சியான இனிப்பான நிறைய நிகழ்வுகளை நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் நிகழ்வாக ஒரு வீர விளையாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க. எப்படின்னா, இந்த கல்லூரியில் ஒரு 4 அணியை உருவாக்கி அந்த 4 அணியும் அப்படி பிரித்து அவங்க வழியாக இந்த நிகழ்ச்சிகளை நமக்கு தர இருக்கிறாங்க. அந்த சிறப்பான விஷயத்தை சொல்கிறதுக்கு நமது இந்த கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியை
திருமதி சுமதி அவர்களை அழைப்போம். பேராசிரியர் சுமதி அம்மா வாங்க. வணக்கங்க சார். வணக்கம். அப்புறம் இல்லை தயாராகிட்டீங்களா? ரெடியாக இருக்கோங்க சார். பார்க்க போனால் நீங்களே ப்ரோக்ராம் கொடுத்துருக்கீங்க போல் இருக்குது, அவ்வளோ ரெடியாக இருக்கிறீங்க நீங்கள். அப்படி ஓகே வாங்க, முன்னுக்கு வாங்க. ஓகே, இந்த என்ன பெரிய சிறப்பு, என்ன வரலாறு சிறப்புன்னு என்னென்னமோ சொல்கிறீங்க, அது என்ன அணியினுடைய விஷயத்தெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது தமிழர் திருநாளாம் இந்த இனிய பொங்கலை சிறப்பிக்கும் பொருட்டு நமது ஜெயராணி கல்லூரியினுடைய மாணவிகள் 4 பெரும் பிரிவுகளாக அணிவகுத்துள்ளனர். முதல் பிரிவினர், ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒவ்வொரு பேரை கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம நாட்டினுடைய வீராங்கனைகளினுடைய பெயர்கள் ஒவ்வொரு பிரிவுக்கும் சூட்டப்பட்டிருக்கு. அதாவது முதல் பிரிவினர் சீமா. முதல் பிரிவினர் சீமா. என்ன அதில் சிறப்பான அதாவது விஷயம்? சீமா அன்டில் அப்படிங்கக்கூடியவர் நமது இந்திய நாட்டினுடைய வட்டெறிதல் வீராங்கனை. ஓ ஓகே ஓகே. ஆசிய விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்று பதக்கம் வென்றவர். ஓ, அப்ப அவங்க நினைவா அவர்களுடைய நினைவாக சீமா அப்படிங்க பேரு முதல் பிரிவினருக்கு வச்சிருக்கோம். அதே சமயத்துல 2வது பிரிவினர் சோமா அப்படிங்கிற பேரு. சோமா என்னமா அது? சீமா சோமா. அதாவது சோமா பிஸ்வாஸ் அப்படிங்கிறவரு யாருன்னா நம்ம இந்திய நாட்டினுடைய தடகள வீராங்கனை. ஓ ஓ ஆமா ஆமா, எகிரி குச்சி போடுவாங்களே. ஆமாங்க சார். ஓகே. அதனால அவர்களுடைய பேரை இந்த 2வது அணிக்கு வச்சிருக்கோம். அதே மாதிரி 3வது பிரிவினர் சோனா. நல்ல வேலை. சோனா. கங்கா சோனா. நீனா? கங்கா சோனா அப்படிங்கக்கூடியவர் யாரு அப்படின்னாக்கா சாஃப்ட்பால் வீராங்கனை, நம்ம நாட்டினுடைய சாஃப்ட்பால் வீராங்கனை. அவங்களோட பேரை நம்ம 3வது அணியினருக்கு வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது 4வது பிரிவினர் சாய்னா. சாய்னா சாய்னா தெரியுமே. அதாவது இந்திய நாட்டினுடைய முதல் இறகு பந்து வீராங்கனை சாய்னா நேவால் அப்படிங்கக்கூடியவர். இவர் முதல் வீராங்கனை என்ற சிறப்புக்கு உரியவர். அதனால அவங்களோட பேரை 4வது அணியினருக்கு சூட்டி இருக்கும். சிறப்பான முறையில் சொன்னீங்க. முதல் வீராங்கனையா இல்ல என்ன சொல்றது, உலகளாவிய பரிசுகளை வென்ற முதல் வீராங்கனை? உலகளாவிய பரிசுகளை வென்ற இந்திய முதல் வீராங்கனை. சூப்பர் சூப்பர், ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல பரவாயில்லையே, மிக சிறப்பான முறையில் நீங்க பேர் வச்சிருக்கீங்களே. வழக்கமா காடு மலை மலர் அப்படின்னு என்னென்னமோ வைப்பாங்க, ஆனா நீங்க அழகா வீராங்கனைகளுடைய பேர் வச்சிருக்கீங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஜெயராணி கலை கல்லூரியில் இருக்கிற பெண்கள்லாம் சாதாரணவங்களே இல்லை, ஒரு பெரிய வீராங்கனைகள், பெண் சிங்கங்கள். அப்படிதானே சொல்ல வரீங்க? அதேதாங்க சார். சாதனையாளர்கள், சாதனையாளரா வர வேணும் அப்படின்ற எங்களோட உயர்ந்த நோக்கத்தோட அந்த பேரை நாங்க வச்சோம். வெரி குட். இப்ப பாருங்க, ஒருவேளை அடுத்த வருஷம் நம்ம பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சிக்கு நடத்தினோம்னா இன்னொரு வீராங்கனை நீங்க சேர்த்துக்கலாம். யார் தெரியுமா? இப்ப அடுத்ததா நீங்க பார்க்க போற இந்த சிலம்பாட்டத்தினுடைய அதை செய்து காட்ட வர இருக்கிற அன்பான சகோதரி, அவங்கள கூப்பிட்டுலாமா? அழைக்கலாம். வாமா மின்னல். கண்ணா, உன் பேர் சொல்லுப்பா. என் பேர் கவிதா. கவிதா, என்ன பண்றீங்க? காலேஜில் என்னையா பண்ணுவோம், படிக்க தானே வந்துருப்போம், அப்படி தானே? அப்படிலாம் கிடையாது. என்ன டிபார்ட்மெண்ட்டு, என்ன படிக்கிறீங்க, எந்த வருஷம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பிஏ இங்கிலீஷ். பி இங்கிலீஷா? சூப்பர்.